கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள். இது ஜூன் மாதம் 17ஆம் தேதி. இந்த காலை பொழுதிலும் ஆண்டுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து ஆவியிலும் உண்மையில் உற்சாகத்தோடு ஆராதிக்க ஆண்டவர் நம்ம ஊருக்கு தந்திருக்கிற இந்த நல்ல பாக்கியத்திற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நேரடியாகவும் முகநூலியாகவும் இந்த நாள் ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேகனுடைய நாமத்துள்ளது. ஆமேன். சர்வ வல்லவரும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை பொழுதிற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆயுள் நாட்களோடு ஆண்டவர் ஒரு நாளை கூட கிருபையாய் தந்திருக்கின்றேன். இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே உமக்கு பெருமை சேர்க்கிற, பிறருக்கு பலன் தருகிற வாழ்க்கையாக அமைய கடவுள் உம்முடைய வசனத்தை கொண்டு ஆண்டவர் ஆவியானவர் வழியாக எங்களை வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். உம்முடைய சன்னிதானத்திலே ஆண்டவர் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க தேவ வல்லமையும் மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் பாதப்படிந்து தாழ்மையாக கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 194வது பாடல். நூற்றி 26வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 217வது பக்கம். சங்கீதம் 126.
சியோனின் துன்ப நிலைமையை கர்த்தர் மாற்றின போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், நாம் சந்தோஷம் அடைந்தோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவ விதை சுமக்கிறவன் அழுது கொண்டு போவான், அறுத்து அருகில் சுமக்கும் போது பாடிக்கொண்டு வருவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கும்படி. இந்த நாளிலே வாசிக்க தெரிந்து கொள்ள முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின முதலாவது நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிவுள்ள வசனங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். ஒன்று கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறு ஒருவன் நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்பொல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 26 முதல் 29 முடிவுள்ள வசனங்களை படிக்க கேட்கலாம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 26 முதல் 29 முடிய. பின்னும் அவர், கடவுள் ராஜ்யம் ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவும் பகலும் தூங்கியும் விழித்தும் இருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது போலாகும். நிலம் முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த மணியையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்திருக்கும் போதோ அறுப்பு வந்துவிட்டது என்று அறுக்கிறதற்கு ஆழ்விடுகிறான் என்றார் என்பதை. நம்முடைய விசுவாசத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கல்பத்தில் ஒப்புவித்து கனிமில்லத்தில் பிறந்து புந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து விட்டு எழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகி கடவுளை வலதுபுறமாக வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மருத்துவர் நேர்ந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுத்தலும் நித்திய ஜீவன் உடன் விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி நவாசி கேட்ட தூய மார்க் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படி படிக்க கேட்கலாம். நிலம் முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த மணியையும் பலனாக
தானாய் கொடுக்கும் என்றார் என்பதை தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, நீர் எங்களுக்கு தருகிற ஆவி ஆத்தும சரி நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்முடைய நேசகுமார் கிறிஸ்து இயேசுவை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட அன்பை தேவரீர் நாங்களும் பகிர்ந்து கொள்ள நீர் எங்களை அழைக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவருக்குள் மிகுந்த கனி கொடுக்கிற பலன் கொடுக்கிற மக்களாய் வாழ ஆண்டவர் கிருபை தாரும். இரட்சகர் இயேசுவில் பாதப்படிந்து கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில் இரண்டு விதமான மனிதர்களை நான் பார்க்க முடியும். ஒன்று உண்மையான பக்தி அல்லது இறை பற்று உடையவர்கள். அவர்கள் இயல்பானவர்களாக இருப்பார்கள். இன்னொன்று தாங்கள் பக்தி விசுவாசம் உடையவர்களாய் நடிக்கிறவர்கள். மற்றவர்களுக்கு முன்பாக மட்டுமே வெளிப்படுகின்ற பக்தி வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலும் உண்மையாய் யதார்த்தமாய் நாம் எப்படிப்பட்ட மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் என்கிற சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். இந்த பகுதியிலே ஆண்டவர் நமக்கு 3 காரியங்களை கற்றுத்தருகிறார். கிறிஸ்தவ வாழ்வின் மிக முக்கிய கடமை என்பது, அல்லது மீட்கப்பட்ட மக்களாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே அவருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட மக்களாகி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கடவுள் தந்திருக்கிற முதன்மையான கடமை என்பது நாம் பெற்று அனுபவிக்கிற இறை அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு அதான். இயேசு சீஷர்களை அழைத்தது சரி, புறப்பட்டு போங்கள் என்று சொன்னது சரி, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து அவர் தம் சீடராக வைத்திருப்பதின் நோக்கமே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டும். பவுலாக இருக்கட்டும், அப்போல்லாவாக இருக்கட்டும், மத்தேயுவாக இருக்கட்டும், தோமாவாக இருக்கட்டும், எல்லாருடைய பிரதான கடமையாக இருந்தது இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் 26 வசனம், பின்னும் கடவுள் ராஜ்யம் ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்தது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரிடத்தை எதிர்பார்க்கிறது விதை விதைக்க நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்முடைய வார்த்தையினாலாவது செயல்களினாலாவது வாழ்க்கையினாலாவது நாம் வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே நம்முடைய பிரதான கடமை என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர்வதற்கு, விதைப்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். பலனை நாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இடத்துல நாம் விதைக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை. பல வேளைகளிலும் கடவுள் நமக்கு தந்திருக்கிற விதைகளை நாம் நமக்கென்று சொந்தமாக்கி மூடி மறைத்து கொண்ட மக்களாக இருக்கிறோம். அதை விதைக்க தவறுகிறோம். எப்பொழுது விதைகள் விதைக்க அனுபவம் இருக்கிறதோ அப்பொழுதுதான் அது மிகுதியாக பலன் கிடைக்கும். ஆகவே ஆண்டவர் நம் சொல்கிறார், பவுல் ஆனாலும் சரி, அப்பல்லோவானாலும் சரி, நடுகிறது தான் அவர்களுடைய வேலை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பிரதான கடமையே அதுதான். ஆனால் நாம் விதைக்க தவறுகிறோம், விதைக்க மறக்கிறோம், விதைக்க மறுக்கிறோம், விதைக்க தயங்குகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு தான் கடவுளுடைய வார்த்தைகளை வசனங்களை விதைக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது, நாம் விதைக்கிற பொழுது கண்ணீரோடு நாம் விதைத்தோம் என்று சொன்னால் கம்பீரத்தோடு அறுப்போம். அள்ளி தூவ விதைக்கிற பொழுது நாம் பாடி கொண்டாடி மகிழ்ந்து அறுக்கும். ஆகவே
நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் அதற்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 55 அதிகாரத்தில் நான் வாசிக்கிற பொழுது, வானத்திலிருந்து மழை பெய்து பூமியை நனைத்து பூமியிலே முளைகளை கிளைக்கச் செய்து அவைகள் வளர்ந்து பலன் கொடுக்கிறது போல என் வார்த்தையும் இருக்கும். அது ஒருபோதும் வெறுமையாய் போகாது, வெறுமையாய் திரும்ப, அது ஒரு பொழுதும் வேஸ்ட், வீணாக போகாது. பல வேளைகளில் நாம் வீணாய் போகும் என்று சொல்லியே நாம் தயங்கி நிற்கிறோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது அழைப்பு அதுதான். நாம் விதைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, எப்படியாகிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, வசனம் சொல்லுகிறது, நாம் விதைத்த விதை அதற்கு பலன் உண்டு. நாம் ஒருவேளை கால தாமதமாகலாம், தூங்கி விழிக்கிற அனுபவம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் ஏற்படலாம், பிரச்சனைகள் ஏற்படலாம், எல்லாம் வரலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிற, விதைக்கிறவனாலே ஒன்றுமில்லை, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, வாய்க்க செய்கிறவர் கர்த்தர். ஆக வேதம் சொல்கிறது 27ஆம் வசனத்திலே, அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது. அந்த விதைக்கப்படுகிற விதை அது பலன் கொடுக்க கிரியை செய்கிறவர் ஆண்டவர். ஆகவே அதிலே நமக்கு ஒரு பங்கும் இல்லை. பவுல் அழகாக சொல்லுவார், நமக்காக மரித்தது யார்? நமக்கு மீட்பை சம்பாதித்து தந்தது யார்? இன்றும் நம்மை நேசிக்கிறவர் யார்? அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். தூய ஆவியானவருடைய ஆற்றல் உதவியை நமக்கு தந்து நமக்குள் வசனங்கள் கிரியை செய்ய வளர, அது பலன் கொடுக்க கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிறார். ஆகவே நாம் சொல்லுவோமே, பல வேளைகளிலும் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் நம்மை விசுவாசிகளாய் காட்டிக்கொள்ளுகிற மக்களாக இருக்கிறோம். நம்முடைய வேடம், இயல்பற்ற வாழ்க்கை, சுயநலம் சார்ந்த செயல்கள், இவைகளெல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. நாம் வேடமிடுகிறோம் என்று, ஏமாற்றுகிறோம் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அது அல்ல உண்மையான விசுவாச வாழ்க்கை, சாட்சி நிறைந்த வாழ்க்கை. தானாய் இயல்பாய் உள்ளத்திலே கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கி ஏவப்பட வேண்டும், நம்முடைய செயல்களிலே வெளிப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், விதைக்கிறதற்கு ஒரு காலம். 28ஆம் வசனம், நிலம் முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த மணியையும் பலனாக தானாய் கொடுக்கும். அந்த ப்ராசஸை கடவுள் சொல். நாம் விதைக்கிறதோடு நம்முடைய வேலை, நம்முடைய கடமை முடிந்து விட்டது. அதை முளைக்கச் செய்கிறவர் சொல்லுகிறார், அதை முளைக்கச் செய்கிறவர், அந்த முளையிலே கதிரை தருகிறவர், அந்த கதிரிலே நிறைந்த மணியை தருகிறவர் அவர் கடவுள். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, நிச்சயமாக கடவுள் நமக்கு பலன் தருவார். நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், தீமை செய்தால் அதன் பலன் நிச்சயம் தீமையாகவே இருக்கும். நல்லதை செய்து ஒருபொழுதும் நமக்கு தீமையை எதிர்பார்க்க முடியாது. அதே போல தீமை செய்து நாம் நல்லதை விரும்ப முடியாது. காரணம், ஆண்டவர் நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறுப்பாய். நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறுக்க முடியும். ஆகவே இரண்டாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிற பொழுது, உண்மையாக அன்பு செய்கிற பொழுது, நாம் இறை பற்றை வெளிப்படுத்துகிற பொழுது, சுவிசேஷத்தை குறித்த வாஞ்சை இருக்கிற பொழுது, அதனுடைய பலன் கிரியை நிச்சயமாக நம் உடைய வாழ்விலும் உண்டாகும். காரணம், கிரியை செய்கிறவர், வாய்க்க செய்கிறவர், விளைய செய்கிறவர், பலனை தருகிறவர் ஆண்டவர். பல வேளைகளிலும் மனிதர், நம்முடைய எண்ணங்கள், நான் நட்டு, நான் உழைத்து, நான்
உண்டாக்கின பலன் என்று நாம் எண்ணுகிறோம். இது நான் சம்பாதித்த பலன், இது என்னுடைய கடினமான முயற்சியினாலே கிடைத்த பலன், இது என்னுடைய அயராத உழைப்பிற்கு கிடைத்த பரிசு, இதெல்லாம் நாம் எண்ணுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு நிறைந்த மணியை பலனாக அவர் தரு, நிறைந்த மணியை, நிறைந்த வளமான வாழ்வை கடவுள் நமக்கு பலனாய் அவர் தர. கடவுள் நம்மையில் கிருபையுள்ளவராக இருக்கிறார், நம்முடைய ஆத்துமாக்களை குறித்து பாரமுள்ளவராக இருக்கிறார், நம்மை அவர் அதிகமாக நேசிக்கிறார். ஆகவே இரண்டாவதும் ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு, அது நிச்சயமாக பலன் உண்டு. பலனை எதிர்பார்க்காமல் நாம் நம்முடைய கடமைகளை நிறைவேற்றினால் நிச்சயமாக அதனுடைய பலன் உண்டு. ஒவ்வொரு நாளும் நாம் உற்சாகத்தோடு அதிகாலையிலே ஆராதனையிலே கலந்து கொள்கிறோம், அதிகாலையிலே ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருக்கிறோம். அதனுடைய பலன் அனுபவித்தவர்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் கடவுள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நன்மைகளை செய்கிறார் என்று. மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிற பொழுது பாருங்கள், 29ஆம் வசனத்திலே, பயிர் விளைந்திருக்கும் போதோ அறுப்புக்கு வந்துவிட்டது என்று அறுக்கிறதற்கு ஆழ்விடுகிறான் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான, பல வேளைகளிலும் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? கடவுள் நமக்கு தருகிற பலன்களை நாம் சொல்லலாம், மேட் இன் இந்தியா என்று போடுகிறது போல, இது என்னுடைய பலன், என்னுடையது என்று நாம் பெருமை கொள்ள முயற்சிக்கிறோம். இது நான் சம்பாதித்தது, இது நான் உருவாக்கின திருச்சபை, இது நான் செய்த பணி, இது நான் என்று என்ன செய்கிறோம்? நாம் கடவுள் தருகிற பலனை சொந்தம் கொண்டாட முயற்சிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், திருச்சபைகளிலே பிரிவினைகள், பேதங்கள், இன்னும் வழக்குகள், இவைகளெல்லாம் யாருக்கு உரியது, யார் சொந்தம் கொண்டாடுகிறார் என்கிறதிலே தான் தர்க்கங்களும் பிரிவுகளும் ஏற்படுகிறது. இது கடவுளுக்குரியது, கடவுள் தந்திருக்கிறது, கடவுள் நமக்கு நன்மையாய் தந்திருக்கிறார் என்கிற உண்மையான உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக நாம் சகோதர சிநேகத்திலே நிலைத்திருப்போம். பவுல் ஆண்டவர் எப்படிப்பட்ட மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் என்பதை சுட்டி காட்டுகிறதும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உவமையிலே நமக்கு படிப்பினையாய் தருகிறதும் அதுதான். கடவுளுடைய அரசிலே நாம் விதைக்க மட்டுமே கடமைப்பட்டிருக்கிறோம். அதை அறுப்பதற்கும் அதை பலனை சொந்தம் கொண்டாடுகிறதும் ஆண்டவர் ஒருவரே என்பதை நாம் உணர்ந்து, ஆண்டவரே இது எங்கள் மேல் விழுந்த கடமை, சுவிசேஷத்தை, இறை அன்பை ஒவ்வொரு நாளும் எப்படியாகிலும் என்னுடைய வாழ்வினூடாக, வார்த்தையினூடாக, செயலின் வழியாக பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு வாய்ப்புகளை, தருணங்களையும் நாம் இறை மாட்சிமைக்காக வாழ நாம் அர்ப்பணிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். நம்முடைய வாழ்வின் கனியை சமூகம், குடும்பம் சுவைக்கும். அது அனைவருக்கும் மகிழ்ச்சி பெருகச் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நிறைந்த, நிறைவான கனி கொடுக்கிற ஒரு வாழ்வை ஆண்டவர் நம் ஒவ்வொருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழிநடத்துவாராக. ஆமீன். மீண்டும் நாம் 304வது பாடலை பாடுவோம். Amen.
ஜெபிப்போம். அளவில்லாத இரக்கமும் அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, மிகுந்த கனி நிறைந்த வாழ்வை ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணரவும், நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவிக்கிற கனி நிறைந்த வாழ்க்கை உம்முடைய கிருபையினாலே காருண்யத்தினாலே நாங்கள் பெற்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நன்றியுடைய மக்களாக வாழ கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் விரும்புகிறது, எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது எங்களுடைய கடமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியங்களை, இறை வசனங்களை, வார்த்தைகளை, சுவிசேஷத்தை விதைக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து எங்கள் வார்த்தையின் வழியாக, செயல் வழியாக, வாழ்க்கையின் வழியாக கிறிஸ்துவின் சுவிசேஷம் பகரப்பட கடவுள் எங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் வேடமிடுகிற, மற்றவர்களை ஏமாற்றுகிற, பிறருக்குன்பாக பெருமை தேடுகிற மக்களாக அல்ல, இயல்பாய் கடவுள் எங்கள் உள்ளங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிற இறை அன்பை, களங்கமற்ற ஆண்டவரே சிநேகத்தை உணர்ந்த மக்களாய் நாங்கள் எங்கள் விசுவாச வாழ்க்கையை வெளிப்படுத்த நீர் கிருபை தார். இந்த காலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே ஒரு கூட்டுச்சனமாய் உற்சாகத்தோடு கடந்து வந்து உம்முடைய திருப்பாத பணிந்து உம்மை போற்றி துதித்து ஆராதித்து ஆண்டவரே இறை வார்த்தைகளை கேட்டு தங்களை இறை சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார். அவர் தம் வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் நிமித்தமாய் அவர்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள் ஆண்டவரை அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் அவர்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் உம்முடைய நன்மைகளினாலே நிறைத்தருளும். முகநூல் வழியாக, இணையதள வழியாக இந்த ஆராதனையில் இணைகிற நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சத்தியங்களை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். வெளியூர்களில், கடல் கடந்த தூர தேசங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பாரும். பயத்தினாலும் ஆண்டவரே கலக்கத்தினாலும் போர் மேகங்களினாலும் சூழப்பட்டிருக்கிற தருணங்களில் கடவுள் சமாதானத்தை நிலைநிறுத்த ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் தாமே ஒவ்வொருவருக்கும் தேவரீர் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை தந்து ஆசீர்வதியும். வயோதிக பெற்றோர்கள், முதிர் வயதில் பலகீனங்களோடு இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். குடும்பங்களை ஆண்டவரே, வயோதிக பெற்றோர்களை கவனிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே எங்கள் கடமைகளை நிறைவேற்றுகிற பாக்கியங்களை தாரும். ஆதரவற்ற பெற்றோர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், உதவி செய்ய எவருமில்லை என்று தவிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறவராக இருப்பீராக. நோயின் அனுபவங்களிலே, ஆண்டவர் பலகீனங்களிலே காணப்படுகிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறவர்கள், இல்லங்களிலே தங்கள் சிகிச்சையை தொடர்கிறவர்கள், ஆண்டவரே காய்ச்சல், பலகீனங்கள், சுகவீனங்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், கண் சம்பந்தமான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுகிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். விபத்துகளினாலே சிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற மக்கள் யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய இரக்கம், கிருபை, ஆசீர்வாதங்களை தந்து ஆண்டவரே நோய்களிலிருந்தெல்லாம் கர்த்தர் சுகத்தை, விடுதலை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க அருள் தாரும். இந்த நாளிலும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்ற திருமண தினங்களை நினைந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற, கொண்டாடி மகிழுகிற, கடவுள் தந்த புதிய வருடத்திற்காக கடவுளே உமக்கு நன்றி என்று சொல்லி பிரார்த்தனைகளை எடுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். தருகிற புதிய வருடம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க அருள் தாரும். விசேஷமாய் பலகீனத்தோடு இருக்கிற திருமதி சந்திராத்தியோடு நம்ம அவர்களையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கடவுள் ஒவ்வொரு நாளும் அவர்களை பலப்படுத்தும். உடைய வார்த்தையினாலே ஆண்டவரை நீர் தாங்குறதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு கணவர், பிள்ளைகள், ஆண்டவரே குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வேண்டிய நல்ல சுகத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தந்து மீண்டும் மீண்டும் தேவ நன்மைகளினாலே நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த கடவுளே, தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தாய் அன்னம்மாள் சுந்தரராஜ் அவருடைய இழப்பு நிமித்தமாய் துக்கத்தோடு காணப்படுகிற குடும்பத்திற்கு கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தை தாரும். அவனமே அன்பு தாய்
திருமதி பத்மினிபாய் மனோகரன் அம்மா அவருடைய இழப்பு நிமித்தமாக ஆண்டவரை துயரற்றிருக்கிற குடும்பத்திற்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டு தந்து நம்பிக்கையோடு ஆண்டவர் வழிநடத்தும். இன்றும் ஆண்டவரே ஆறுதல்களை கண்டுகொள்ள கடவுள் அவர்களுக்கு தேவரீர் இறக்க செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கல்லூரிகளிலே பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை திறமைகளை தாரும். பல்வேறு தொழில் வேலை செய்கிற உழைக்கிற மக்களை ஆசீர்வதியும். அவருடைய உழைப்பு தொழில் எல்லாவற்றிலும் முன்னேற்றத்தையும் ஆசீர்வாதத்தை தாரும். பயணங்கள் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளுகிறவர்கள் போக்குவரத்துகள் எல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு தங்கியிருக்கட்டும். எங்கள் திருச்சபையின் திருப்பணி பணிவிடை ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். வர இருக்கிற ஆண்டவரே 102வது சபை ஆண்டு விழா நிகழ்வுகள் எல்லாம் சிறப்பாய் நடைபெற தேவன் நீர் எல்லா ஆயத்தங்களையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கின்றோம். இது நாள் முழுவதும் உடைய பாதுகாப்பை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து தாழ்மையாக கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்த பரவடத்திலே செய்யப்படுவது போல விபிலை செய்யப்படுவதாக. அண்ணன் வேண்டிய ஆக்கத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவனைகளுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட நாமத்தையும் முடித்துக்கொள்ளும். ராட்சி வல்லமை மகிமை என்னடேக்கு விடங்களே, ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானுடைய அன்யோன்யைக்கும் உள்ளிடத்தில் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்ன நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.